ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இந்த பகுதியில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். காலையிலிருந்து இந்த மாலை வரை ஆண்டவர் கண்மணி போல காத்தார். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதில் பலப்படும்படியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தற்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருச்சபையை நடத்துகிற அனுபவம் பாய்ந்த தேவனுடைய ஊழியர்கள் தொடர்ச்சியாக நமக்கு கர்த்தருடைய வசனங்களை பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட விளக்குகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த நிகழ்ச்சியிலும் ஊழியக்காரர்கள் சற்று ஊழிய காரியங்களில் இருக்கிறபடியால் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா மாத்திரம் தன் நேரங்களை ஒதுக்கி நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு அவங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். தொடர்ந்து தேவன் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். கிறிஸ்துவின் உபதேசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த உபதேசத்தை கை கொண்டால் தான் நித்திய வாழ்க்கைக்குள்ளவே நம்ம பிரவேசிக்க முடியும். மரித்தாலும் உயிரோடு கூட எழும்புவோம், மறுரூபமாக்கப்படுவோம். உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாக்கப்பட்டு 2 பேரும் மரித்தவர்களும் உயிரோடு கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்படுவோம் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே வசனத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடி வசனத்தின்படியே நடக்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் வேதத்தில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மறுரூப மலையின் அனுபவத்தை லூக்கா எப்படி எழுதுகிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம ஏற்கனவே எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கும் போது இதை தியானித்திருக்கிறோம். மார்க்கா அதை குறித்து எழுதுகிறார், அதையும் தியானித்திருக்கிறோம். இப்போ லூக்கா அதை குறித்து என்ன எழுதுகிறார்? போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, நானும் நிறைய முறை வாசித்திருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல போன நிகழ்ச்சியில் பாஸ்டர் அவங்க பேசும்போது தான் அந்த 31ஆம் வசனம், மோசே எலியா வந்தாங்க, மறுரூபமாக்கப்பட்டால் அவங்களோட கூட பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, எருசலேமிலே போய் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசினார்கள் என்ற காரியத்துக்கு என் கண்கள் திறக்கப்பட்டது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் அனுபவம் முடிந்து இன்னும் சில நாட்களுக்குள்ளே எருசலேமுக்குள்ளே கடந்து போகிறார். அங்கே நடக்கக்கூடிய காரியத்தை அவருக்கு முன்கூட்டியே எலியாவையும் மோசேவும் அந்த மறுரூப மலையில் அவரோடு கூட பேசுகிற காரியத்தை தான் லூக்கா எழுதுகிறார். அப்போது 31ஆம் வசனம் முதல் கொண்டு இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள் கடந்து போகிறோம். 31ஆம் வசனத்தில் எனக்கு மீண்டும் கிடைத்த வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறேன். அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து யார்? நிறைவேற்றுகிறவர். மற்றவர்கள் உலகம் முழுவதும் எல்லாம் நாங்கள் செய்வோம் சொன்னாலும் எல்லாத்தையும் அவர்களால் முடியாது. மனிதனுக்காக குறிக்கப்பட்ட திட்டம், ஆத்துமாவுக்காக தீர்மானிக்கப்பட்ட காரியம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய காரியம், பரலோகத்திற்கு கொண்டு போகிற காரியம், நரகத்திற்கு மனுஷன் போகாம அவர்களை மீட்டு பாதுகாத்து வழி நடத்த வேண்டிய பொறுப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். தூதர்கள் வந்தார்கள், யார் வந்தாலும் முடியல. மற்றவங்களாம் செஞ்சாங்க, நிறைவேற்ற முடியவில்லை. முழுமை பெறுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அதை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொண்ட இடம் எது? எருசலேம். ஏன் அசீரியா இருந்தது? அந்த பெயர் உச்சரிக்கப்படவில்லை. எகிப்து இருந்தது, பாபிலோன் இருந்தது, மேதியா பெர்சியா இருந்தது, கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்தது, ரோம ராஜ்யம் இருந்தது, எத்தனையோ பெயர்கள் குறிக்கப்பட்டது, வல்லரசு நாடுகள். ஏன் அந்த பேர் சொல்லப்படவில்லையே? எருசலேம் உலகத்திலேயே ஒரு சிறிய வரைபடம், ஒரு சிறிய தேசம், அதிலும் இருக்கக்கூடிய ஒரு பெயர் எருசலேம். ஏன்னா எருசலேம் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம். உலகம் முழுவதும் நிறைய விவரங்கள் சொல்லப்படலாம், நிறைய காரியம் சொல்லலாம். முழு உலகத்திற்கும் சமாதானம் கிடைக்கிற இடம் எருசலேம். இந்த எருசலேமிலிருந்து நிறைவேற்றக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும்? சமாதானம் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும்.
சமாதானம் கொடுக்கும்படி வந்தவர்கள் இருந்தாங்க, அது முடியவில்லை. நாங்க சமாதானம் பண்ணுவோன்னு வரப்போறாங்க, அவங்களாலும் கலகம்தான் வரும். அந்தி கிறிஸ்துவ வைத்துக் கொள்ளுவோம். சமாதானம் பண்ணுவதை போல வந்து அவன் அவனுடைய காரியத்தை சாத்தானின் தூதாளாய், சாத்தானின் நகலாய் அவன் செயல்பட போகிறான். அது கலகமாய் மாறுமே தவிர அமைதிக்கு காரணம் இல்லை. அமைதிக்கு முழுமையானவர் ஆண்டவர் இயேசுதான். அந்த குழந்தை பருவம் முதல் அன்று முதல் இன்று வரைக்கும் எந்த இடம் பாருங்க, கிறிஸ்தவத்தை சொல்லுவாங்க, நாங்க பேசலாம், நாங்க அடிக்கலாம், நாங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி பார்க்க பேச கூடாது. அப்ப என்ன விளங்குதுன்னா, கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் புறப்பட்டதான சமாதானம். நம்ம கூட பேசியிருக்கோம், மற்றவங்களைப் போல நமக்கும் கோபம் வரும், நம்மளும் உப்பு போட்டு தானே சாப்பிடுறோம். ஆனா ஏன் கோபத்தை அடக்குகிறோம்? சாட்சி. என் இயேசு சமாதானத்துக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார், சரீரத்தை கிழிக்க அர்ப்பணித்தார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இது ஏசாயாவுல நம்ம படிக்கிறோம், ஏசாயா 53. அதனாலதான் நாமெல்லாம் சமாதானம் காக்க வேண்டும். அப்ப எருசலேமில் நிறைவேற போகிற அப்படின்னு சொல்லும்போது, எருசலேம் முக்கியமாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட காரியம். இன்னைக்கு நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க, இதுதான் நிறைவேறும், எருசலேமை யாரும் அழிக்கவே முடியாது. சரி, அது இருக்கட்டும். அப்போ அங்க வந்து மரணத்தை குறித்து பேசிக்கொண்டு இருந்தார்கள், மரணத்தை குறித்து பேசினாங்க. இதை யார் பார்த்தது அப்படின்னா, அவனோடு இருந்த பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் அங்க என்ன செஞ்சாங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ண போனவங்க தூங்குறாங்க. ஆமா, கன தூக்கம்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நித்திரை மயக்கம். உண்டவனுக்கு அதான் சாப்பிட்ட பிறகு அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் போடணும், ரெஸ்ட் எடுக்கணும் போல. அதை போல இவங்க இந்த இடத்துல ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயம் பாஸ்டர். இவ்வளோ இயேசு கூட மேலே ஏறி போகிறாங்க, அந்த இடத்துல ஒரு மகிமை வந்து மூடுது, ஒரு வெளிச்சம் அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு முன்பதாக இவங்க கூட்டிகிட்டு போன நோக்கத்தை, இப்போ அந்த ஒரு வேளை மலை ஏறின களைப்பாக இருக்கலாமோ, இல்லை அந்த நேரத்தில் பிரத்யேகமாக இவர்கள் பேசுகிறப்போ இவங்களுக்கு கன தூக்கத்தை கர்த்தர் வண்ண பண்ணியிருப்பாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா பைபிளில் வந்து ஏற்கனவே ஆதாமுக்கு அப்படி ஒரு தூக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறமா ஏவாளை ஆண்டவர் எடுத்ததே ஆதியாகமத்தில் நமக்கு போடப்பட்டிருக்கு. ஆனால் இவர்களும் 3 பேரும் சேர்ந்து தூங்குகிறார்கள். ஒருவேளை அந்த காரியத்தை அவங்க பேசும்போது இவங்க கேட்காது இருக்கணுன்றதுக்காகவோ, இல்லை கேட்டு இல்லைன்னா இவங்க எழுதியிருக்க முடியாது. இப்போ லூக்கா அதை கேள்விப்பட்டு தான் எழுதுகிறார். அப்போது அவைகளெல்லாம் பார்க்கும் போது அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத பைபிளில் போட்டு, இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் பயந்துருவாங்க மனுஷிகத்தில். சரி, இப்போ அப்படி பார்த்தா அந்த இடத்துல தெய்வீகத்தை இவங்க பார்க்குறாங்க. அவங்க இறங்கி வந்து ஒரு தெய்வீகம் அது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து இவங்க வந்து அப்படியே விழிப்பா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா சீக்கிரம் போய் வெளிப்படுத்திடுவாங்க வெளியில. ஆண்டோடைய நோக்கம் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் லேட் ஆகணும். மற்றவர்களுக்கு இந்த விஷயம் உடனே போயிட்டு பப்ளிசிட்டி ஆகக்கூடாது. அதனால ஒருவேளை இருக்கலாம், ஆண்டவர் அவர்களை அந்த நினைவுக்கு கூட போனாங்க, ஜெபம் பண்ணதா இருந்தாங்க. கெத்செமனே தோட்டத்தில் கூட ஆண்டவர் அழைச்சிட்டு போனது ஒரு சப்போர்ட் பண்ணதா, அங்கேயும் தூங்குறாங்க. லூக்கா 22, மத்திய 26 தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சூழ்நிலை வந்தா கூட அதற்கு பிறகு இவங்க விழிப்பற்று கிடந்தாலும், இவங்க கவலையினமா இருந்தாலும், பிற்காலங்களில் இவங்க வல்லமையா மாறி இருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய இயலாமை போலதான் தெரியுது, பின்னாட்கள்ல ஆண்டவர் மகிமையா நடத்தி இருக்கிறார். இப்ப தேவனை அனுமதித்திருக்கலாம். நித்திரை மயக்கம், அவங்க சாப்பிட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. சரி, ஏன்னா ஜெப ஆயத்தத்தோட போறாங்க. ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு போயிருக்கலாம். அப்புறம் ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோட நின்ற அந்த 2 பேரையும் கண்டார்கள். இவங்க நித்திர மயக்கமா இருந்தா கூட இவங்க தெளிவடைகிறதுக்குள்ள அவங்க மறைந்து போகல. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையால் நிரப்பப்பட்டு மறுரூபமாகி வஸ்திரம் வெண்மையாகி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அது அவருடைய ஊழிய விஷயம், அவர் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள். ஆனால் இவர்கள் பார்க்கும்போது இந்த உண்மை சம்பவத்தை
இப்போ ஆண்டவர் சொன்னால் கூட என்னப்பா நீங்கள் வந்தீங்களே 2 பேர் பேசுனாங்களே அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த சாட்சி 3 பேர் சாட்சி அந்த உண்மை. அதுக்காக அவர் வந்து அவங்க 2 பேரும் பார்க்குற அளவுக்கு மறையாமல் இருந்திருக்காங்க. எல்லாம் தேவனுடைய திட்டம். 33 பாருங்க. அந்த அவ்விருவரும் யார் யாரு? மோசேயும் எலியாவும் அவரை விட்டு பிரிந்து போகையில், அவரை விட்டு பிரிந்து போகையில். இங்கே ஒரு பிரிவு. சில நேரத்தில் சில பிரிவுகள் தேவைப்படுகிறது. பிரிவு நான் ஏற்கனவே சொன்னேன். மோசேயும் யோசுவாவும் ஒரு பிரியும் போதுதான் அங்கே ஒரு மாற்றம் வருகிறது. அந்த சம்பாஷணை வரும். சரி. பிரமாணம் பெற்றவர். எலியாவும் எலிசாவும் பிரியும் போதுதான் அங்கே இரட்டிப்பான வல்லமை இறங்கி வருகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில். சரி. அந்த பிரிவுகள் வரும்போது இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களையும் பிரிக்கும் போதுதான் அந்த தூதர்கள் வந்து பேசுறாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எடுத்து கொள்ளப்படுகையில் வருகை குறித்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்களுக்கு முன்னாலே எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் இறங்கி வருவார். பிரிதல், பிரிக்கப்படுதல். சில நேரத்தில் அந்த பிரிவுங்கிற வார்த்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. இப்போ ஆண்டவர் பாருங்க, பார்வோனின் சேனை புறப்பட்டு வருகிறது. இவங்களை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற அந்த யாத்ராகமம் 13, 14 அதிகாரத்தில் அங்க தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஒரு பிரிவு உண்டாக்குகிறார். திரளாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜலம் பிரிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான 20 லட்சத்துக்கு மேல தம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக அங்கே கொண்டு போறாரு. அதே நேரத்தில் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் நினைச்சா எதையும் நடத்த முடியுங்கிற காரியத்தை நிரூபிக்கும்படி சத்துருவின் துணையோடு பார்வோனின் சேனை புறப்பட்டு வருகிறது. அங்கே இன்னொரு பிரிவு உண்டாக்கப்படுகிறது. பிரிந்ததை ஒண்ணா மாத்துறாரு. சத்துருவின் திட்டம் அழிக்கப்படுகிறது. அப்ப அந்த பிரிவு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை வேற. நான் உங்களை இணைச்சா நீங்க பிரிந்து போக கூடாது, தெய்வீகம் பிரியக்கூடாது. ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் பரலோகத்திலிருந்து வந்தவங்க அவங்க போகணும். அவங்களுக்கு அவங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் போகணும். ஏன்னா பூமியில இருக்கிறவங்க இவங்க வேலையை நிறைவேற்றணும். இவங்க 2 பேரும் பரலோகம்னா தேவ பிரசன்னம். இந்த காரியம் ஒரு திருஷ்டாங்கமாய் அவங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, வந்து அவங்க வேலை முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் என்பதற்காக இங்கே அவங்க வந்து போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே கண்டார்கள், சீஷர்கள் கண்டார்கள். 33 அந்த 2 பேரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, அதான் பேதுரு தான், அந்த பேதுருவை தான் பக்குவப்படுத்திக்கிட்டே வர்றாரு. இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. இதான் பிரச்சனை. நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். அதான் பேதுரு வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவன் சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரங்கள். ஆனா நோக்கம் நல்லது. ஆனா என்ன, அங்க இருந்த விஷயமே என்ன, எருசலேமில் நடக்க போகிற விஷயம். அங்க வந்து ஆண்டவர் இப்ப என்ன பண்ணாருன்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சிலுவையில் தன் உயிரை கொடுக்க போறாரு. இந்த விஷயம் வந்து அங்க பேசிக்கிட்டு இருக்கு, எருசலேமில் நடக்க போறது. ஒருவேளை பேதுரு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இதை போல நாங்கள் 2 பேரை பார்த்தோமே, அந்த 2 பேர் உங்ககிட்ட என்ன பேசுனாங்க, இதுலேருந்து எங்களுக்கு ஏதாவது நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா, நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா, இப்போ அந்த இடத்தை பார்த்த உடனே சந்தோஷத்தின் பெருக்கினால் சந்தோஷம் வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க ஜெபம் பண்ணும்படி போனாங்க, ஆண்டவரோடு போனார்கள். இதுவரை பார்க்காத ஒரு காட்சிகளை பார்க்குறாங்க. ஆனால் சத்தம் அவங்க காதல் அல்ல. பார்க்காத அனுபவிக்காத ஒரு பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. எந்த சூழ்நிலையில நித்திரை மயக்கமாய் இருக்கும்போது, அப்பொழுது அந்த இடத்துல தான், செபிக்கிற இடத்துல இருந்தாலே அங்கே ஒரு சந்தோஷம்,
ஒரு தைரியம், ம். ஒரு நிறைவு அங்கே வருவதை பார்க்கிறோம். ம். அப்போ அந்த இடத்துல அவங்க பார்த்த உடனே அந்த அந்த சந்தோஷம் பெருக்கினால சொல்றார். பேதுரு தான் ஸ்டார்ட் பண்றாரு, நம்ம இங்கேயே இருந்துடலாம். அப்ப தெரியுது யார் வந்தாங்கன்னு. ம். பேதுருக்கு அங்க மேல வந்தவர்கள் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தவங்க யாருன்னு தெரியுது. அதை சொல்றாரு பாருங்க. ம். நமக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாருன்னா, இங்கே இருக்கிறது நமக்கு நல்லது. உமக்கு ஒரு ம். கூடாரம், ம். மோசேக்கு ஒரு ம். கூடாரம், ம். எலியாவுக்கு ஒரு கூடாரம். கூடாரம். சரி, மோசே அவர் தனியா தான் இருந்தவர், அவர் காலம், அவருக்கு ஒரு கூடாரம். ம். எலியாவுக்கு ஒரு கூடாரம், அவர் தீர்க்கதரிசன வட்டாரம் அவருக்கு. அப்போ உமக்கு ஒரு கூடாரம். கூடாரம். இவங்க 3 பேர் எங்க போறது? ம். அப்ப அவர் கூடவே இருந்துடலாம். அவரு கூட அதான் நாங்க உங்க கூடவே இருந்தோம். அதாவது உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டா நாங்க அங்க இருப்போம் அப்படின்ற ஒரு யோசனை. இவர் சொல்லிதானே இப்ப அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆமா, ஆமா. அவருக்கு தெரியும் இவரு நம்மளை விட்டுற மாட்டாரு. ஆமா. எலியா விட்டுட்டு போயிடுவாரு. ம். எலியாவுக்கு நமக்கு அதிக தொடர்பு இல்லை, ம். மோசேக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை, நம்ம போக முடியாது அதிகம். ம். ஆனா இவர் கூடவே வந்திருக்கார். ம். மோசேயை உண்டாக்கினவர், ம். எலியாவை உண்டாக்கினவர் தான் இவரு. அவருக்குரியவர். ஆனா அவரே நம்ம கூட இருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ம். 3 கூடாரங்களை போடுவோம் ம். என்று நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா என்ன சொன்னாரா? அறியாமல் சொன்னார். பேதுரு அப்பப்போ அறியாம நிறைய சொல்லுவார். ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், இங்கே தான் இருக்கும். என்ன சொன்னார்னா, மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறோம், அப்படியெல்லாம் பண்ணு. அதெல்லாம் உமக்கு நடக்காத ஆண்டவரே. ம். நான் ஏன் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் அவர் அறியாம அப்படியெல்லாம் சொல்லி, நீ ஆவிக்குரியதை சிந்திக்கல, ம். நீ மாம்சத்துக்குரியதை அதாவது சிந்திக்கிற. நீ எப்பவுமே உலகத்தை குறித்து சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்றார். ம். அது அப்போ சொல்லும்போது தெரியாமலே சொன்னானா. 34 சொல்லுகிறது, இப்படி அவன் பேசுகையில் மீண்டும் வருகிறது. ம். இப்படி அவன் பேசி கொண்டிருக்கையில் ஒரு மேகம் வந்து அவர் மேல் நிழலிட்டது. ம். மேகம்னா நாம் அதை மகிமை எடுத்துக்கிறோம். ஏன்னா எப்பெல்லாம் அந்த தேவன் தம்முடைய காரியத்தை செய்ய நிறைவேற்றுகிறாரோ ஒரு நிழல் போல வந்து, ஆசரிப்பு கூடாரத்தின் காரியத்தில் நீங்கள் பார்க்கும்போது கூட ம். அந்த கூடாரங்கள் அங்கங்கே போடப்பட்டிருக்கும். பிரயாணம் படும்போதும் கர்த்தர் காரியங்களை செய்யும் போதும் ஒரு நிழல் போல தான் வரும். அது அந்த மேகம், அது என்னன்னு அந்த தேவ மேகம், அந்த மகிமை, அதை தான் நம்ம சொல்கிறோம். அது மூடும்போது தெய்வ நடத்துதல் அங்கே காணப்படும். அந்த இடம் வந்து வித்தியாசமாயிடும். அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக மாறிடுவாங்க. அங்கே ஒரு சமாதானம் நிரம்பி காணப்படும். தேவ மகிமை இருக்கிற இடம் நிழல் போல காணப்பட்டதாம். மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். சீஷர்களுக்கு பயம் வந்துச்சு. ம். அதான் நம்ம அந்த ஆலயம் கட்டின நேரத்தில் கூட ம். சாலமோன் பிரதிஷ்டை பண்ணும்போது ஆலயத்தை ம். அந்த மேகம் அப்படியே மூடிக்கொண்ட நேரம் இருக்கும்போது ஆசாரியர்கள் உள்ளே போக முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்போ இவங்க மனுஷீகத்தில் இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவர்களுக்கு பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தாங்க. அந்த மேகத்துக்குள்ளே போகும்போது 35 சொல்கிறார், அப்பொழுது இவர் என்னுடைய ம். நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் ம். படிப்படியா நிறைவேறுப்பாருங்க. ஒரு காரியம் கண்டிப்பா. ஆண்டவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும், இதெல்லாம் நடக்க போகுது, ம். இவங்கெல்லாம் வரப்போறாங்க, இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். ம். ஏன்னா அவரும் தேவன் தான். அவருக்கு என்ன நடக்குதுன்னா தேவ நடத்தலின்படி போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போது அன்றைக்கு இவர்கள் மூலம் பாடங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பின்னாட்களில் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்காக வாழவும் பிறரையும் நல்வழி நடத்துவதற்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் செய்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது அங்கே ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேச குமாரன். அன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கும்போது யோவான் ஸ்நானன் கர்த்தர் அங்க இருக்கிறாரு. யோவான் ஸ்நானனுக்கு மட்டும்தான் தெரியும் அங்குள்ள சத்தம். ஆனா இங்க கொஞ்சம் கூட, ஏன்னா அந்த யோவான் ஸ்நானன் ஊழியம் முடிஞ்சிருது. திரும்ப யோவான் ஸ்நானன் வந்து இந்த சத்தியத்தை இவங்களுக்கு சொல்ல முடியாது. முடியாது. அடுத்த கட்டம், இவர்கள் கண்டபோது
அந்த சீஷர்கள் 3 பேர் இந்த செய்தியை கேட்ட பிறகு இவர்கள் மூலம் கர்த்தருடைய ஊழியம் நடக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆமென். இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லப்பட்ட சந்தர்ப்பம் 2 இடம்தான். 2 இடம். மற்றவர்கள் அறிக்கையிட்டாங்க, இவர் தேவகுமாரன், இவர் தீர்க்கதரிசி, இவர் தேவன், அப்படி சொன்னாங்க. பரலோகத்திலிருந்து வந்த சத்தம் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் 2. 1 ஞானஸ்நானம் எடுத்த போது, 2வது இந்த மறுரூப ஆகிய அந்த மலையில் போய் மறுரூபம் ஆன போது. அங்க போன பிறகு அந்த அடுத்த வார்த்தை பாருங்க, அந்த சத்தம், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 36 அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். அப்ப அந்த இடத்துல அந்த சத்தம் கேட்கும் போது எலியா போயிட்டாரு, மோசேயும் போயிட்டாரு. ஆனா இங்க போனவங்க இந்த 4 பேர் இருக்காங்க. இது இந்த சத்தத்தை கண்டது இவங்க. ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல இருந்ததாக பார்க்கிறோம். இது ஆண்டவர் பின்னாட்கள்ல பேதுரு எழுதும்போது சொல்றார் இந்த சம்பவத்தை. ஏன்னா அடிக்கடி நம்ம லாஸ்டா பேசி இருக்கிறோம். அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒரு காரியம் நடக்கவே நடக்காது. அவருடைய பிறப்பு காரியத்தில் கூட வேலைதான், அவருடைய ஊழியத்திலும் அந்தந்த நாள் வரும்போது தான் நடந்தது. அவருடைய மரண சம்பவம் வரும்போதும் முன் அறிவிக்கப்பட்டாலும் குறித்த காலத்தில் தான் எல்லா காரியமும் நிறைவேறினது. ஆனால் இப்போ இந்த மறுரூப மலையின் அனுபவம் வந்த உடனே அடுத்த நாளே இது நடக்கலை. ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோ அல்லது மரணமோ அல்லது சிலுவை அனுபவமோ அதெல்லாம் உடனே நடக்கலை. இன்னும் நிறைய ஊழியம் நடைபெற வேண்டியது இருக்கிறது. அதனால் இப்போதைக்கு இது இவர்கள் மூலம் வெளியே போகக்கூடாது என்கிற உணர்வு கொடுத்ததுனால வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள், அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். ஆனா நாள் வந்தபோது இவங்களால் அடக்கி வைக்க முடியல. எது வரைக்கும் சொன்னா, இயேசு உயிரோட எழுகிற வரைக்கும், உயிரோட எழும்புற வரைக்கும் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு என்றைக்கு இவர்களுக்கு அழைச்சிக்கிட்டு போய் ஜபத்தை கற்றுக் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரோ, அந்த பொறுப்பு வந்தபோது ஆவியானவர் இறங்கி வந்து இவர்களுக்கு முழு அதிகாரமும் பர்மிஷன் கொடுத்த பிறகு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தங்கள் உயிரை குறித்து கூட கவலைப்படலை. எந்த இடத்திலும் அவர்கள் தன் பிராணனையும் அவர்கள் நினைக்கல. அவர்கள் எங்கே போனாலும் இயேசுவை குறித்த அவருடைய பாடு, மரணம், ஏன்னா இவங்களுக்கு உதாரணங்கள் நிறைய கண்ணால் பார்த்துட்டாங்க, காதால கேட்டுட்டாங்க, சொன்ன வார்த்தையை அவங்க அனுபவிச்சிட்டாங்க. உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க ஊழியம் வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. அதன் பிறகு இவங்களுடைய புத்தகங்கள் எழுதும் போதும் அதை கோடிட்டு காட்டுவதை பார்க்க முடியும். அந்த யோவான் சொல்லும்போது சொல்லுவார், அந்த மகிமையை நாங்கள் கண்டோம், நாங்கள் கண்டது, நாங்கள் தொட்டது, நாங்கள் ருசித்தது, நாங்கள் அனுபவித்தது, இன்னொருவர் சொல்லி நாங்கள் செய்யவில்லை, அதையே நாங்கள் அறிவிக்கிறோம். யோவான் 1 மகிமையின் மேல் மகிமையை நாங்கள் கண்டோம். மகிமையை குறித்து முதல் அதிகாரத்தில் அவ்வளவு விளக்கமா சொல்லுவார். யோவான் 17 அந்த ஜெப நிலையை ஒப்பிடும்போது அந்த மகிமையை குறித்த காரியத்தையும் அங்கே எழுதி வைப்பார். ஆண்டவர் ஜெபத்தில் சொல்லும்போது அந்த மகிமையை தெளிவாக சொல்வதை பார்க்க முடியும். அதே பேதுரு நிருபத்தில் நீங்கள் பார்க்கும்போது இதே பகுதியை அவர் விளக்கமாகவே சொல்லுவார், 2 பேதுருல. இதை போல நாங்க போனோம், பரிசுத்த பர்வதத்தில் இருந்தோம், இப்படிப்பட்ட மகிமையை கண்டோம், அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு விளக்கமாய் சொல்லி வெளிப்படுத்துகிறதை அந்த இடத்தில் நாம பார்க்க முடியும். எனவே மலையின் மேல் ஏறி ஜெபத்திற்கு போய் மறுரூபமான இந்த காட்சி அன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. பின்னாட்களில் சீஷர்களுக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட வேத வசனங்களை படித்து தியானிக்கும் போது, அன்றைக்கு அவங்க அடக்கி வைத்தாங்க, நாள் வந்தபோது அடக்கி வைக்க முடியல. இப்ப நாம அடக்கி வைக்கிற காலம் அல்ல. தீமையை அடக்கி வைக்க வேண்டும், பாவத்தை அடக்கி வைக்க வேண்டும், தேவையில்லாததை அடக்கி வைக்க வேண்டும். ஆனால் தேவ வார்த்தையை, தேவ பிரசன்னத்தை, தெய்வீகத்தை எல்லாருக்கும் அடக்கி வைக்காம எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டிய
காலகட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். எனவே இந்த வார்த்தைகள் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு அனுபவங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மறுரூபம் மலையின் அனுபவத்தை போன பகுதியிலும் இந்த பகுதியிலும் நம்ம துல்லியமாய் தியானிப்பதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, போன பகுதியில் 31ஆம் வசனத்தில் நிறுத்தினாங்க. இந்த 31ஆம் வசனம் முதல் கொண்டு இப்போ 36ஆம் வசனம் வரை இந்த பகுதியில் தியானிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இடத்துல சொல்லுகிற விஷயம் என்னென்னா, போன 31ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், எருசலேமிலே அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை குறித்து இவங்க 2 பேரும் வந்து இறங்கி பேசினதை இவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தேவ மகிமை அந்த இடத்துல காண்கிறார்கள். கண்ட பிறகு பேதுரு சொல்கிறார், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே தங்கிடுவோன்றாரு. ஆனால் அவங்க அப்படி சொன்ன உடனே ஒரு மேகம் மூடுகிறது. மோசே எடுத்துக்கொள்ளப்படுகிறார், எலியாவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த இடத்துல அவங்க 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. எப்படி வந்தாங்களோ அப்படியே மறிகிறாங்க. பரலோகத்திலிருந்து, அதாவது தேவன் ஒரு சத்தமிட்டு சொல்லுகிறார், இவன் என் நேசகுமாரன், இவனுக்கு செவி கொடுங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் தனித்து இருந்தார் என்பதை ரொம்ப துல்லியமாய் லூக்கா எழுதுகிறார். மோசையில் எலியாவில் தனித்து நின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மோசையின் காலம் முடிஞ்சிருச்சு, எலியாவின் காலம் முடிஞ்சிருச்சு, இப்போது இவருடைய காலம். இவருடைய காலத்தில் இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்பதை தான் பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறதை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த காரியம் இவர்களுக்கு சொல்லும் போது இவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாகுது. அதுக்கப்புறமா அந்த காரியத்தை கேட்குறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் அந்த அனுபவத்திலிருந்து யாருக்கும் சொல்லாதபடி கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தவரை அவர்கள் அப்படியே தன்னை காத்து கொண்டார்கள் என்பதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரமேறி போய் அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு தான் இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அதுவரை அவர்களுக்கு யாரும் சொல்லவில்லை. சொல்லாததுக்கு காரணம் அவங்களால இருக்கிற பலத்தினால் அல்ல, ஒரு வேளை ஆண்டவரே அப்படி அவர்களை உருவாக்கி வச்சிருப்பார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க பாருங்கள், கனநித்திரை அடைகிறார்கள். ஏறி போய் அங்கே மறுரூப மனையில் மோசே எலியா வந்து நின்று பேசுகிறாங்க. அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சாதாரணமாக ஒரு மலைக்கு போய் அவங்க தூங்குற ஒரு அனுபவத்தில் போயிருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தேவனோடு கூட போகிறாங்க. அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கு முன்னே அவங்க தூங்குனாங்க அப்படின்னா குறிப்பாக அவர்களுக்கு தூக்கம் வர வைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவங்க பேச வேண்டிய காரியங்கள் எல்லாம் காலத்துக்கு முன்னே இவர்கள் தெரிந்து கொள்ளாதபடி ஒருவேளை பேசின பிறகு கடைசி மணி நேரத்தில் அந்த விழிப்பு வந்து இவர்கள் எழும்பிதான் அந்த மகிமையை பார்க்கிறார்கள். அந்த அனுபவத்தை குறித்து ரொம்ப விலாவரியாக இந்த லூக்கா எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம 36ஆம் வசனம் வரை தியானித்திருக்கிறோம். அடுத்தது ஒரு வாலிபன் சுகமாக்கப்படுகிறதையும் அதை தொடர்ச்சியாய் அவர் மரணத்தை குறித்து அவர் பேசுகிறதையும் நிறைய காரியங்கள் லூக்கா எழுதி கொண்டு வருகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அவைகளெல்லாம் வரப்போகிற பகுதிகளிலே நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த சுவிசேஷத்தை தொடர்ச்சியாக தியானிப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். நம் மத்தியில் இந்த பகுதிகளிலே நம் மத்தியில் வந்து ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம் மத்தியில் தன் நேரத்தை ஒதுக்கி எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியின் உதவினாலே நமக்கு விளக்குகிறபடியால் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் பாஸ்டர். தொடர்ந்து தியானிப்பதுக்கு பாருங்கள், இப்போ இந்த பகுதியை தியானிக்கும் போது ஒரு சில காரியங்கள் ரொம்ப ஆழமாய் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால் நீங்களும் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை அடுத்த பகுதியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தொடர்ச்சியாய் தியானிப்பதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் யூடியூபுடைய ஆல்கரிதம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நேரத்தோடு சேர்க்கும். நீங்கள் அவைகளெல்லாம் பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து நாம் முன்னேறி கடந்து போகிறோம். மூச்சு இருக்கிற வரை, ஏசப்பா வருகை வர, நாம் இருக்கிற வரை சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருப்போம். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் வழங்க பண்ணுவார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.